வணக்கம், நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். இன்னைக்கு ரொம்ப எஃபெக்டிவான முட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற, முட்டியை சுற்றி இருக்கிற தசைகளில் ஸ்ட்ரெங்தன் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியும் முட்டி வலிக்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அது எல்லாமே நீங்கள் தரையில் உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் நின்றுட்டே பண்ணலாம். ஸோ அதனால் வயசானவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நின்றுட்டு பண்ணுற மூமெண்ட் நல்ல ஒரு 2-3 நாள்லேயே உங்களுக்கு எஃபெக்டிவாக ரிசல்ட்ஸ் தெரியும். டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் டைமரோட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு மூமெண்ட்டுக்கும் இதில் டைமரோடையே வரும். ஃபஸ்ட்டு மூமெண்ட், உங்களோட தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் செவரில் சாஞ்சிக்கிறீங்க. வெளியில் வரக்கூடாது, இடுப்பு வந்து செவரில் சாஞ்சிருக்கணும். கால் வந்து 1.5 அடி வெளியில் எடுத்துருக்கீங்க. முட்டி மடங்கக்கூடாது, நல்லா ஸ்லோப்பாக இருக்கணும். முட்டியை நல்லா கீழே தள்ளி இருக்கணும். கைகளை செவரோட வச்சிடுறீங்க. காலுக்கு இடையில ஒரு 4 இன்ச்சு கேப் இருக்கலாம். கால் விரலை தூக்குறீங்க. சிம்பிளாக தூக்குனா பத்தாது, நல்லாவே தூக்குறீங்க. 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. இந்த 10 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது முட்டியை சுற்றி நிறைய டைட்னஸ் ஃபார்ம் ஆகும். அந்த டைட்னஸை நீங்கள் உணர்ந்துட்டே தான் பண்ணணும். விரலை தரையில் வச்சுட்டுறீங்க. திரும்பவும் விரலை தூக்குறீங்க. 10 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க. முட்டியை சுற்றி டைட் ஆகணும். திரும்பவும் ரிலாக்ஸ் பண்ணிடுறீங்க. இதை 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக குறைஞ்சது 10 தடவை நீங்கள் பண்ணணும். ஒரு தடவையும் 10 செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். செகண்ட் மூமெண்ட், செவரை பார்த்து திரும்பிக்கிறீங்க. கையை செவரில் வச்சுக்கிறீங்க. உங்களோட ஆல்டர்னேட் ஹீல்ஸை ப்ரெஸ் பண்ணுறீங்க. உங்கள் காலுக்கு கீழே ஒரு இரும்பு பெடல் இருக்குது. அந்த பெடலை நீங்கள் தான் ஏறி மிதிக்கிறீங்க அப்படின்னா எப்படி ஒரு ப்ரெஷர் கொடுப்பீங்க? அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். கண்டினியூஸாக 30 செகண்ட்ஸ் பண்ணுறீங்க. பத்து கால் விரலும் தரையில் கிரிப்போடு இருக்குது. விரலை தூக்கலை, ஹீல்ஸை மட்டும்தான் மாற்றி மாற்றி ஏறி ஏறி மிதிக்கிற மாதிரி பண்ணுறீங்க. ப்ரெஷர் இருக்கணும். தேர்ட் மூமெண்ட், அதே மாதிரி செவரில் கை வச்சுக்கிறீங்க. இந்த தடவை 2 ஹீல்ஸையும் ஒரே நேரத்தில் காஃப் ரைஸ் பண்ணுற மாதிரி தூக்கி தூக்கி இறக்குறீங்க. ஒரே நேரத்தில் 2 ஹீல்ஸையும் தூக்குறீங்க, இறக்குறீங்க. 30 செகண்ட்ஸ் பண்ணுறீங்க. சிம்பிளாக இப்படி குட்டியாக தூக்குனா பார்த்தாது, நல்ல பாயிண்டடாக தூக்கணும். ஃபோர்த் மூமெண்ட், திரும்பவும் செவரில் கை வச்சுக்கிறீங்க. கை நல்லா நீட்டமாக இருக்கணும். எல்போ மடங்கி நீங்கள் ஃப்ரண்ட்டில் போகக்கூடாது. நல்லா கை நீட்டமாக இருக்கணும். கால் கடையில் 1 அடி கேப் வச்சுக்கிறீங்க. முட்டியை தூக்கி உங்களோட எல்போவை டச் பண்ணுறீங்க. கை முட்டியால் முழங்கையை டச் பண்ணுறீங்க. ஒரு தடவை ரைட், ஒரு தடவை லெஃப்ட், ஒரு தடவை ரைட், ஒரு தடவை லெஃப்ட். கை மடங்கக்கூடாது, கை நீட்டமாக இருக்கணும். உங்களுக்கு தொட முடியாமல் கஷ்டமாக இருந்ததுன்னா கையை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு இப்படி ஈஸியாக பண்ணலாம். அப்புறம் 1 வாரம் கழித்து கொஞ்சம் மேலே வச்சு டச் பண்ணலாம். 1 வாரம் கழித்து இன்னும் கொஞ்சம் மேலே வச்சு டச் பண்ணலாம். 5th மூமெண்ட், திரும்பவும் செவரில் கை வச்சுக்கிறீங்க. காலை பின்னாடி தள்ளுறீங்க. காலை பின்னாடி தள்ளும் போது நீங்கள் முன்னாடி சாயக்கூடாது. முன்னாடி சாஞ்சிங்கன்னா காலை நல்லா தூக்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். முன்னாடி சாயாமல் எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளினீங்கன்னா போதும். மடக்கி ஃப்ரண்ட்டில் கொண்டு வரீங்க. பேக்கில், ஃப்ரண்ட்டில், பேக்கில், ஃப்ரண்ட்டில். 30 செகண்ட்ஸ் ரைட் லெக்கில் பண்ணுறோம். 30 செகண்ட்ஸ் லெஃப்ட் லெக்கில் பண்ணுறோம். கை மடங்கக்கூடாது, கை நீட்டமாக தான் இருக்கணும்.
பின்னாடி நல்லா தள்ளுறீங்க, முன்னாடி நல்லா தள்ளுறீங்க. 30 செகண்ட்ஸ் லெஃப்ட் லெக்கில். ஆறாவது மூமெண்ட், நீங்கள் உங்களோட தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் செவரில் சாய்ச்சிக்கிறீங்க. கால் நல்லாவே வெளியில் இருக்கட்டும். ஸோ இந்த நல்லாவே வெளியில் இருக்கணுங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னா, நீங்கள் இடுப்பை கீழே இறக்கி எல் ஷேப் லெக்கில் ஒரு சேரில் உட்காந்துருக்க மாதிரி வாலில் உட்காரும்போது இடுப்புக்கு நேராக முட்டி இருக்கணும், முட்டிக்கு நேராக ஹீல்ஸ் இருக்கணும். இப்படி கால் உள்ளேயும் இருக்கக்கூடாது, கால் வெளியிலையும் இருக்கக்கூடாது. பர்ஃபெக்ட் எல் ஷேப். இப்படி மேலே உட்காந்துருக்கக்கூடாது, நீங்கள் நல்லாவே எல் ஷேப்புக்கு வரணும். முட்டிக்கு இடையில 2 அடி கேப் இருக்குது, காலுக்கு இடையில 2 அடி கேப் இருக்குது. கையை செவரில் வச்சுக்கிறீங்க. இது பண்ணுறதுனால முட்டி வலி வராது. ஆக்சுவலாக உங்களுக்கு வலி இருக்க மாதிரி இருந்ததுன்னா இந்த மசில் தான் வலிக்கும். அதை நீங்கள் 10 செகண்ட்ஸ் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். டென் செகண்ட்ஸில் கால் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் திரும்பியும் மேலே ஏறி உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. திரும்பவும் சேருக்கு வந்துடுறீங்க. முட்டிக்கு இடையில 2 அடி கேப், காலுக்கு இடையில 2 அடி கேப். 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. மேல் தொட டைட் ஆகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகணும். ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. திரும்பவும் 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. ஸோ 10 10 10 and 30 செகண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். 3 தடவை ஓகே தான். நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறமா ஒரு 2-3 வாரம் கழிச்சு நீங்கள் 5 தடவை அப்படி கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். ஏழாவது மூமெண்ட், சேரை ஒரு பக்கம் எட்ஜில் போத்துக்கிறீங்க. உங்களோட வெயிட்டை சேர் தாங்காது, ஆடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேரை செவரோட சேர்த்து போட்டுக்கலாம் நீங்கள். அதனால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ சேர் மேலே உங்களோட காலை தூக்கி வைக்கிறீங்க, பாதத்தை. இன்ஹேல் பண்ணும்போது இடுப்பை கீழே இறக்கி லெக்கை எல் ஷேப்பில் பண்ணி ஹேண்ட்ஸை மேலே தூக்குறீங்க. எக்ஸேல் பண்ணும்போது திருப்பியும் கையை கீழே இறக்கி லெக்கை ஸ்லோப் ஆக்கிட்டுறீங்க. இந்த பொசிஷனில் முட்டி தூக்கக்கூடாது. இன்ஹேல், exhale, inhale, exhale. காலை மாத்திக்கிறீங்க. இன்ஹேல், இடுப்பு நல்லா இறங்கணும். எக்ஸேல். எய்த் மூமெண்ட், சேர் அதே பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் சேர் பக்கம் திரும்பாமல் ஃப்ரண்ட்டில் திரும்பி காலை சைடில் தூக்கி வச்சுக்கிறீங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி நீங்கள் இருக்கணும். ஷோல்டர் திரும்பக்கூடாது. கால் மட்டும் சைடில் தூக்கி வச்சுருக்கீங்க. விரலை தூக்காமல் நல்லா ஃப்ளாட்டாக வச்சுட்றீங்க. இன்ஹேல், எக்ஸேல். நீங்கள் சேரை பார்த்து பண்ணப்போ வேறு மசில் குரூப் டார்கெட் ஆகிருக்கும். ஃப்ரண்ட்டை பார்த்து அதே மூமெண்ட்டை பண்ணும்போது வேறு மசில் டார்கெட் ஆகும். இன்ஹேல், எக்ஸேல். இதை விட ஸ்லோவாக கூட நீங்கள் பண்ணலாம். இந்த காலுக்கு 15 செகண்ட்ஸ் பண்ணுறோம். சைடை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். நைன்த் மூமெண்ட், வெரி எஃபெக்டிவ் மூமெண்ட். உங்களோட தொடைய முட்டியோட கனெக்ட் ஆகிற மசிலை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு சேரில் உட்காந்து எழுந்திரிக்க போகிறீங்க. நார்மல் ஸ்குவாட் பண்ண முடியாதவங்க கூட இதை பண்ண முடியும். அண்டு ஸ்குவாட்டில் கிடைக்கிற அதே பெனிஃபிட் உங்களுக்கு இதில் கிடைக்கும். வயசானவங்க எல்லாருமே பண்ண முடிகிற அண்டு
ரொம்ப எஃபெக்டிவான மூமெண்ட்டு. சேரில் உட்காந்து எழுந்திரிக்க போகிறீங்க. சேரோட ஒட்டி நிற்கக்கூடாது. சேர்லேருந்து ஒரு 5 இன்ச்சு தள்ளி நின்றுக்கிறீங்க. இவ்வளோ கேப் இருக்கணும். சேரோட ஒட்டி நிற்க வேண்டாம். கையை நீங்கள் கோத்துக்கலாம், இல்லை மேலே கூட வச்சுக்கலாம். சேரில் உட்காடுறீங்க, எழுந்திருக்கிறீங்க. சேரில் உட்காடுறீங்க, எழுந்திருக்கிறீங்க. ஸோ இதில் பண்ணக்கூடாத தப்பு என்ன அப்படின்னா, இப்போதைக்கு டைமர் போடாத கௌதம். இதில் பண்ணக்கூடாத தப்பு என்னென்னா, இப்படி நல்லா ஃப்ரண்ட்டில் சாஞ்சு உட்காடுறது, ஃப்ரண்ட்டில் சாஞ்சு எழுந்திருக்கிறது. இந்த தொடக்கி போகிற டைட்னஸை இதை கம்மி பண்ணதுக்காக உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டரை ஃப்ரண்ட்டில் தள்ளி உட்காருவோம், ஷோல்டரை ஃப்ரண்ட்டில் தள்ளி எழுந்திருப்போம். அதை பண்ணாதீங்க. அப்படியே உட்காடுறீங்க, அப்படியே எழுந்திருக்கிறீங்க. அப்படியே உட்காடுறீங்க, அப்படியே எழுந்திருக்கிறீங்க. பத்தாவது மூமெண்ட், கடைசி மூமெண்ட். சேரோட பேக் ரெஸ்ட்டை பிடிச்சிக்கிறீங்க. கால் கடையில் நல்லாவே கேப் இருக்கட்டும். பின்னாடி சேர் இருக்குதான்னு நினச்சிட்டு உட்காந்து எழுந்திருக்கிறீங்க. இப்படி உட்காந்தா பத்தாது, சேரில் உட்கார்ற மாதிரி உட்காரணும். உங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்காக தான் சேரை சப்போர்ட்டுக்கு இருக்குது. பின்னாடி இருக்கிற சேரில் உட்கார்றதான் நீங்கள் நினச்சிக்கணும். க்ளூட்டஸ்லாம் டைட் ஆகும். முட்டியை வலுவாக்க, முட்டியை சுற்றி இருக்கிற எல்லா தசையும் வலுவாக்க 10 எஃபெக்டிவான மூமெண்ட் பார்த்துருக்கோம். இது முக்கியமாக வயசானவங்களுக்கு தான். ஏன்னா எல்லாமே நின்றுக்கிட்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இது பண்ணும்போது வலி வராது. அந்த மாதிரியான மூமெண்ட்டு தான் இது. ஸோ இது பண்ணும்போது வலி வந்ததுன்னா நீங்கள் ஏதோ செய்முறையில் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விளக்கத்தை கேட்டுட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு 2-3 நாள்லேயே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது நல்லாவே உங்களோட மசில் ஸ்ட்ரென்த் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். முட்டி வலி கண்டிப்பாக குறையும். நன்றி, வணக்கம்.